அந்த ராமன் உங்களை காக்கட்டும். நீ உனக்கு என்ன கடமைகள் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தாயா? உன்னை நம்பி எத்தனாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? சாதாரணமாக நீ ஒரு முடிவை எடுத்து விடுகிறாய். அந்த முடிவிற்கு பின்னால் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்கள் என்று நீ யோசிக்கவில்லை அல்லவா? ஆனால் நீ செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறான விஷயம். ஒரு நிமிடம்தான் ஆகும் உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள. ஆனால் அந்த ஒரு நிமிடத்தை உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒதுக்காமல் கண்மூடித்தனமாக ஒரு முடிவை நீ எடுப்பதின் மூலமாக தேவையில்லாத கஷ்டங்களை பல வருடங்களுக்கோ அல்லது பல ஜென்மத்திற்கோ எடுக்க அதை தாங்கிக் கொள்ள தேவையில்லாமல் நீயே ஒரு வலையில் சென்று மாட்டிக்கொள்கிறாய். உன் விழியோரம் சிறு கண்ணீர் இருந்தாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீயாக ஒரு பாவத்தை சென்று தேடி அதன் மீது அடைந்து கொண்டு உட்கார்ந்தால் நான் எப்படி பொறுத்து கொண்டிருப்பேன்? அதனால் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் மிக பெரியதாக யோசித்து எடுக்க தொடங்க. நேர்மறையான நபர்களுடன் மட்டுமே பழகு. எதிர்மறையாக இருக்கும் இடத்தில் நீ இருக்க தேவையே இல்லை. எனக்கு தேவையெல்லாம் பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான். அதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும். உனக்கான விஷயத்தை நான் செய்ய தொடங்குவேன். எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும். தேவையில்லாமல் உன்னுடைய மனம் ஏதேதோ விஷயத்தில் போய் கலந்து கொண்டு தேவையில்லாமல் சஞ்சலப்பட தயாராகும். ஆனால் நீ அதற்கு இடம் தராமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டு அதற்கு பிறகு நீ எந்த பாதையை எடுத்து வைக்கப் போகிறாய் என்பதை முழுமையாக கவனத்தில் வைத்து எடுத்து வை. ஏமாற்றங்கள், விரக்தி என எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். துக்கங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஒரு சில துக்கங்கள் உன்னால் அது நடந்துவிட்டதா என்று நம்பக்கூட முடியாத அளவிற்கு இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருந்திருக்கும். கடைசியில் அந்த உறவும் நீயும் ஒன்று சேர முடியாமல் பிரிந்திருக்கலாம். இப்பொழுது அந்த உறவு உனக்கானது அல்ல என்று தெரிய வரும்போது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையே நீ பொய் என நினைக்கிறாய். ஆனால் நீ இப்போது செய்ய வேண்டியது எல்லாம் நம்பிக்கையோடு உன்னுடைய ஆன்மாவை என்னுடைய பாதங்களில் சரணடைத்து விட்டு நீ உன்னுடைய கடமைகளை பின்னோக்கி திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி மட்டுமே நின்று செயல்படுத்தி கொண்டே இரு. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்றி வந்தாலே உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் நானே தக்க சமயத்தில் தருவேன். உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை அவன் அறிவான். நான் உங்களிடம் கேட்கும் தட்சிணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு. சில காலங்களில் நீ இந்த செயலை எதற்காக செய்கிறோம் என்று கூட தெரியாமல் கடமைக்கு சலிப்புடன் செய்கிறாய். இதனால் யாருக்கு லாபம்? உனக்கா அல்லது உன்னை நம்பி உன்னை அந்த வேலையில் வைத்திருக்கும் உன்னுடைய முதலாளியா? இல்லை. யாருக்கும் லாபம் இல்லாத ஒரு விஷயத்தை எதற்காக நீ நேரத்தை வீணடித்து செய்து கொண்டிருக்க வேண்டும்? இதே கொஞ்சம் அதன் மீது ஈடுபாடுடன் செய்தால் அதனுடைய வெற்றி உனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்ற பாதை எப்போதோ கிடைத்து விட்டது. ஆனால் நீதான் உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உலகமே இருண்டு போய்விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக உணர்கிறாய் அல்லவா?
உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், இந்த வலிகள் இடமும் இருந்து துன்பங்களிடம் இருந்து உன்னை ஓரடி பின்னோக்கி எடுத்து வைத்து கொண்டிரு. நீயாக தேவையில்லாமல் அதில் சென்று விழுவதனால் மட்டும்தான் அது உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நான் எப்பொழுதோ அகற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கை சுதந்திரமானதாக இருக்க போகிறது. நாலா பக்கமும் கதவுகள் அடைத்திருந்ததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்பா என்று என்னிடம் கூறினாய். ஆனால் இதற்கு உனக்கு மிகப்பெரிய சாவியை கொடுத்து எல்லா கதவுகளையும் நான் எப்பொழுதோ திறந்து விட்டேன். நீ அதே பயத்தில் இப்பொழுது இறக்கும் நிலையும் சென்று விடுமோ என்ற பயத்தில் நீ பயந்து கொண்டு அந்த கதவை விட்டு வெளியில் செல்லாமல் இருக்கிறாய். வெளியில் சென்று பார்த்தால்தான் தெரியும் உனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அங்கு காத்திருக்கிறது என்று. எதுவும் இல்லை இல்லை என்று சொல்பவனை விட உண்மையாகவே எதுவும் இல்லாதவர்களிடம் இருக்கும் நிம்மதி விலை மதிக்க முடியாதது. போராட்டம் என்பது வாழ்க்கையில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் கிடைத்தது என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் வெளித்தோற்றத்தில் விழுந்து பார்க்கும் பொழுது எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது போல்தான் தெரியும். அவரவர்களுக்கு மனசாட்சியில் ஏதோ ஒரு இடத்தில் சின்ன உறுத்தல்கள் இருக்கும். அந்த உறுத்தல்கள் யாரும் வெளியே மிக அப்பட்டமாக கூறுவது இல்லை. ஆனால் அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருப்பதனாலோ என்னவோ எனக்கு அனைவருடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தெரிகிறது. அதே போல்தான் உன்னுடைய சங்கடங்களையும் நான் அறிவேன். உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் கொண்ட உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் உன்னுடைய கர்மாவில் இருக்கும் மிச்ச மீதிகளையும் முடிப்பதற்காக தான் என்று மனதில் வைத்துக்கொண்டு அதை பொறுத்துக்கொள். மிக பெரிய பள்ளம் இருக்கிறது என்றால் அதை நீ தாண்டி சென்றாதான் உன்னுடைய வீட்டிற்கு நீ செல்ல முடியும். பள்ளத்திற்கு பயந்து கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு போகாமலேயே எத்தனை நாள் வெயிலிலும் மழையிலும் புகையிலும் புயலிலும் அமர்ந்து கொண்டிருப்பாய். அந்த பள்ளத்தை தாண்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளை கடக்க வேண்டும். கடந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வு காண முடியும். இது சத்தியம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் உன்னுடைய மனதை புத்துணர்ச்சியோடு வைக்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு. என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்பா. காலை எழுந்தவுடன் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்துடன் என்னுடைய நாளை தொடங்க வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுகிறாய். ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், உனக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்தையும் எதிர்மறையாக பார்க்காமல் நேர்மறையாக பார்க்க தொடங்கு. இல்லையெனில் காலையிலேயே உனக்கு எந்த விஷயம் மிகவும் பிடித்தமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்கிவிடு. உன்னுடைய மனம் தானாக புத்துணர்ச்சி பெறும். பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிப்பாய். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. அது உனக்கு நல்லதாக இருக்கும். உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களுக்கு பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. நீ என்னை மட்டும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த தொடங்கு. காரணம் இல்லாமல் இந்த வாக்கு உன் காதில் கேட்காது. ஆகவே நீ மனிதனாக பிறந்தாய் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்க வேண்டும்.
நல்ல விஷயத்திற்காக. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் முன்னோக்கி செல்லத் தொடங்கு. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.